சுடுகாட்டுல 12 மணிக்கு மேல சிக்கன் பிரியாணி செஞ்சு அங்கேயே உட்காந்து சாப்பிட போறோம். அங்க ஆல்ரெடி அங்க சமைச்சிருக்கோம். திருப்பி நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டு நல்லா பண்ண போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நானும் ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு 12 மணிக்கு மேல 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். பின்னாடி பாத்தீங்கன்னா சுடுகாடு பின்னாடி தான் சுடுகாடு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தண்ணி இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்ல சுடுகாடு இருக்கும். செம்ம வியூவா இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கல்லை அடிக்கிட்டு அடுவை பற்ற வைக்கலாம். அடுவை பற்ற வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அப்புறம் அடுப்பெல்லாம் செட் பண்ணிட்டு கல்லறை மேல உட்காந்து நானும் காய்கறிகளா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டு நானும் அடுப்பை பத்த வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தக்காளியை போடலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போடலாம். தயிர் ஊற்றுவோம். சிக்கனை போடலாம் உள்ள. தண்ணி ஊற்றலாம். அரிசியை போடலாம். நம்ம டம் போட்டுடலாம். மேலே நெருப்பத்துக்கு மேலே போடலாம். போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம செஞ்சு நம்ம ஏன்னா உள்ளே உட்காந்து சாப்பிட்டு நம்ம கிளம்பலாம். இப்பயே மணி 12க்கு மேலே போயிட்டுருக்கு. கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவோம். வாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். எவ்வளோ இருட்டாக இருக்குங்க. திருந்தாமொழி எவ்வளோ இருட்டாக இருக்குங்க. இந்த இருட்டில் தான் உட்காந்து சமைச்சிட்டு இருக்கோம். லைட் ஆஃப் பண்ணி எவ்வளோ இருட்டு பாருங்கள். இப்போ லைட்டை போகிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன் ரெடி ஆகிட்டு தான் நினைக்கிறேன். இவ்வளோ பேர் விட்டு நம்ம சாப்பிட முடியாது தனியாக. அதனால் வந்து இன்னும் நம்ம சாப்பாடு வைக்கலாம். வாங்க. இவங்க சாப்பிடுவாங்களா இல்லையோ தெரில. சாப்பிடுவாங்க நீங்கள். அவங்களாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து மோப்பா முடிச்சு வச்சுன்னு இருக்காங்க பின்னாடி. அவங்களும் சாப்பாடு வைக்கலாம். அப்புறம் நானும் பிரியாணியை தட்டுல போட்டுட்டு கல்லறைங்க நடுவுல உட்காந்து சாப்பிட்டேன். பயங்கரமா இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ல பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் உண்மையாக வந்து பேய் ஒன்று நான் பார்க்கல இது வரைக்கும். பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். ஆனால் நிறைய பேர் வந்து பேய் இருக்குது அப்படி உருவெல்லாம் காட்டுறாங்க. அதுமாரிலாம் இது வரைக்கும் நான் எதுவுமே பார்த்ததும் இல்லை. ஆனால் பேய் இருக்குது. ஆனால் என் கண்ணில் மாட்டல. ஆனால் பேயின்றது வந்து ஒரு காற்று மாரி தான். உருவம் மாரி எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம பேயை வந்து அது வரைக்கும் பார்க்கல. பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். டாஸ்க் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.